இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்து நம்ம ஃபாலோவர்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க. வேர்ல்பூல் வாஷிங் மிஷின் வாங்கி 5 to 6 இயர்ஸ் ஆச்சு, துணியில் அழுக்கே போக மாட்டேங்குது, ட்ரம்மும் சுத்த மாட்டேங்குன்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் நேரில் போய் மிஷினை செக் பண்ணி பார்த்தா மிஷின் வந்து ட்ரம் ரொம்ப ஸ்லோவாக சுற்ற ஆரம்பிச்சிச்சு. லோடு போட்டாலும் வந்து ஸ்பின் ஆக மாட்டேங்குது, ரொம்ப டைட்டாக சுற்றுச்சு. இந்த பக்கம் சுற்றினாலும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு சுற்றினாலும் எந்த பக்கம் சுற்றலை. சரி, மிஷினை வந்து ஃபுல்லாக கழட்டி என்னன்னு செக் பண்ணி பார்த்தா மிஷினில் வந்து ஒரே அழுக்காக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு மிஷினை வந்து சாய்ச்சி சரி என்ன ப்ராப்ளம்ட்டு செக் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மிஷினில் ஃபுல்லாக வந்து ட்ரெயின் மோட்டரும் டம்ப் வால்வும் மிஷினில் ப்ராப்ளமாக இருந்துச்சு. தண்ணி வெளியே அழுக்கு தண்ணி வெளியில் அனுப்புகிற ப்ராப்ளம் இருந்தது. ப்ளஸ் வந்து ட்ரெயின், அந்த தண்ணியை நம்ம அனுப்புறது ஒரு மோட்டர், அதுவும் வந்து ஜாக் வந்து கட் ஆயிருந்தது உள்ளுக்குள்ளே. அது என்னன்னு பார்த்தா மிஷினில் பழைய ட்ரெயின் மோட்டரை கழட்டிட்டு புது ட்ரெயின் மோட்டரை பண்ணும்போது அதுலேயே உங்களுக்கு தெரியும் எல்லாம் தண்ணி பட்டு துரு பிடிச்சிருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பழசு, ரைட் ஹேண்ட் சைடில் புதுசு. இந்த ஒயிட் கலர் தான் வந்து டம்ப் வால், அழுக்கு தண்ணியை வெளியில் அனுப்புறது. இதுதான் இந்த நாப் வந்து ட்ரெயின் மோட்டர் இருக்கும்போது இந்த வழியாக தான் தண்ணி வெளியில் போகும். சரி, அதையும் நான் மொத்தமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு மிஷினில் ட்ரையர் எல்லாம் ஸ்பின்னர்லாம் செக் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக எங்கெங்கே லீக் ஆகுது எல்லாம் ஓவரால் செக் பண்ணி பார்த்தோம். எங்கேயும் லீக் ஆகல. எல்லாத்தையும் பக்கா ட்ரெயின் மோட்டர் டம்ப் வால்லாம் செட் பண்ணிவிட்டு மிஷினை நிறுத்தி மிஷினை போட பார்த்தோம். பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இன்சுலேஷன் பண்ணி அதை கரெக்டாக ஜாக் எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மிஷின்லேயும் எல்லாம் அப்பர் லோயர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு எங்கன்னா லீக்கேஜ் இருக்கா, ஒயரில் எல்லாம் எலி கடிச்சிருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தோம். மிஷின் ஆன் பண்ணி பார்த்தோன்னே மிஷின் இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்ற ஆரம்பிச்சிச்சு, அஜிடேட்டர் போடாமே. பாருங்கள், மிஷின் நல்லா செம்ம ஸ்பீடு சுற்ற ஆரம்பிச்சிச்சு. அப்படியே உங்களுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ் நீடடாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதே மாதிரி சர்வீஸ் எதனா வேணும்னா ஷேர் பண்ணுங்கள்.